ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது வந்து ஒரு மில்லட் தோசா, அதாவது வந்து சாமை சாபுதானா இது ரெண்டுத்தையும் எடுத்து தோசை பண்ண போறோம். ஸோ ஒரு கப் சாமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அரை கப்பு சாபுதானா. மறுபடியும் சொல்றேன், எவ்வளோ வந்து சாமை எடுக்கிறீங்களோ அதோடைய அரை வெர்ஷன், அதாவது 50% ஆஃப் தட் வந்து சாபுதானா. ரெண்டுத்தையும் வந்து ஒரு 5 to 6 hours தண்ணியில ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சாமை, அதுக்கப்புறமா சாபுதானா எல்லாமே வாட்டர்ல நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மில்லட்ஸ் ஜென்ரலா நிறைய அழுக்கு இருக்கும், அதனால வந்து அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு கப் சாமைக்கு அரை கப் சாபுதானா ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறமா அந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அந்த தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. 4 நிமிஷத்துல முடிக்கிறோம் இந்த வீடியோவை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமை, அதை வந்து இந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சாபுதானா, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து கேர்டு கொஞ்சம், அதாவது வந்து கேர்டு மட்டும் இல்லை, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா கேர்டு. ஆர்டர் முக்கியம் இல்லை, நீங்கள் கேர்டுக்கு அப்புறமாவும் வந்து பச்சை மிளகா இஞ்சி போடலாம். எல்லாமே சேர்ந்து மாவாக தான் வெளியில் வரப்போகுது. ஸோ ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ஒரு பச்சை மிளகா இஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 பல்லு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டினது போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, தோசை மாவு கன்சிஸ்டன்சி, அது வர மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே சூப்பராக வந்துருச்சு தோசை மாவு கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து கண்டிப்பாங்க நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவில் வந்து நம்ம தோசை செய்கிறோம் இல்லையா, அதை விட இது வந்து ஹெல்த்தி ஆப்ஷனு. அதே மாதிரி சாபுதானா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து நல்லா வந்து அந்த மாவோட ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்ம அடுத்தது வந்து அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அதாவது வந்து தோசை கல் வந்து நல்லா சூடான பிறகு அழகா இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி பியூட்டிஃபுல்லா வந்து தோசை ஊத்துங்க, தோசை மாவு ஊத்துங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்க வந்து வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். இதுல வந்து வெங்காயம் போடலாம், கேரட் ஸ்லைஸ் பண்ணி போடலாம், எல்லாமே போடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷு. சாபுதானா வந்து நல்ல ஹை இன் ஸ்டார்ச். அதாவது வந்து எல்லாமே அளவோடு சாப்பிட்டா நல்லது. ஆனா அரிசியில பண்ற தோசையை விட இந்த தோசை வந்து கண்டிப்பா வந்து இன்னும் ஹெல்த்தி வெர்ஷன் தான் அது. ஸோ பாருங்க, இது வந்து ரொம்ப முறுமுறுன்னு வரும் நான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா வந்து அந்த ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபிளிப் பண்ணுங்க. பாருங்க, நம்ம தோசை வந்து ஃபண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம கோதுமை தோசை பண்ணுவோம் தெரியுமா, கோதுமை தோசை மாதிரியே இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து காரமா ஒரு சட்னியை வந்து சைட்ல வச்சு சாப்பிடணும். அதை இப்போ நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்க, நமக்கு ஓரளவுக்கு முறுமுறுன்னு வந்திருக்கு. யூஸ்வலா நம்ம பண்ற தோசையோட முறுமுறுப்பு வராது. ஸோ பாருங்க, நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்மளுடைய சாபுதானா சாமை தோசா வித் ஆனியன் டொமேட்டோ சட்னி. ஸோ கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.